ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமாவை கேட்டு ஒன்று டார்ச்சர் பண்ணலாம், ஓகேங்களா? எங்கள் மாமியார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஜாதகக்காரங்க வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளவே ஏதோ வச்சுருக்குறாங்களாம். நான் வந்து வெளிப்படையே இருக்கிறேன், நான் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டு அது வந்து மாமியார் சொன்னாங்க. இப்போ அவங்களாண்டு அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு அவங்கள என்ன வருது அவங்க வாயிலேருந்து நம்ம உண்மையை கேட்க, ஓகேவா? ஒரு சண்டை நடக்குது, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வராயிருங்க. இப்போ வந்து மாமா வந்து மல்லிக்கடைக்கு போயிட்டு வராங்க. என்னங்க ஏங்க, என்ன உங்கள் அம்மா என்னமோ நீ மனசில் வச்சுன்னுக்கிற மாதிரி ஏதோ கேட்டாங்க. கேட்டுனே ஏதோ மனசில் ஏதோ வச்சுன்னுக்கிற மாதிரி மறைக்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து ஜாதகக்காரன் கேட்டு என்கிட்ட சொன்னாங்க. என்ன உண்மையா? என்ன சொல்ற நீ? ஏதாவது புரியுதா? என்னது? என்ன புரியலையா? நீ வந்து மனசில் ஏதோ வச்சுட்டு மறைக்கிற மாதிரி நல்ல விதமாக பேசுகிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லுது. நான் வந்து ஓப்பனாக பேசிடுறேன் எல்லாமே அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து என்னதான் பண்ற? மல்லிகடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டியா? இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நான் வெங்காயத்தை வெட்டி. நான் என்ன கேட்குறேன், என்ன நீ சொல்கிற? நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ ஜாதகத்துக்காரங்கிட்ட போனாங்க அப்படி இப்படின்ற. சரி, என்ன சொன்னாங்க முதல்ல? ஜாதகத்தில் என்ன சொன்னாங்க? ஜாதகத்தில் அபிக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீ வந்து மனசில் ஏதோ வச்சுட்டு அப்படியே சொல்லாத, அப்படியே எப்படின்னா அவன் ஓப்பனாக எதுவும் சொல்லிக்க மாட்டியான். மனசுலேயே ஏதோ வச்சுட்டு இது பண்ணுற மாதிரியே ஏதோ சொன்னாங்க. நான் வந்து ஓப்பனாக பேசிடுறேன், எல்லாமே வந்து சொல்லிடுறேன்னா, வளருன்னா, எப்போ சண்டை போட்டுக்கிறேன்னா அடுத்த நிமிஷமே கூடிக்கிறேன்னா. இது உண்மையா? சொல்லு. ஜாதகத்துக்காரன் வந்து இப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுச்சு. இது உண்மையா? எனக்கே ஒன்றும் புரியல. என்ன வச்சுன்னுக்கிற மனசில்? என் மனசில் என்னமா இருக்குது? அவங்க எப்படி போய் சொல்லலாம்? அது அவங்க போய் சொன்னாங்கன்னு எப்படி சொல்றது? நான் என்ன சொல்றேன், என் மனசுல இருக்குதா நிறைய விஷயம். என்ன இருக்கு உன் மனசுல? அப்படி சொல்லு பாப்போம். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு என்கிட்ட. மறைக்கிற அளவுக்குலாம் நான் எங்க மனசுல என்ன வேலை இருக்குது? சும்மா கடுப்பை தூங்கிறேன். மறைக்கிற அளவுக்கு அப்படின்னா அவங்க எப்படி சொல்லலாம் நம்மளை பத்தி? குடும்பத்துல சண்டை வந்து உருவாக்குறாங்களா? என் மனசுல எதுவும் இல்லை வேலை. நான் என்ன என் மனசுல என்ன இருக்கு சொல்லு? கடையை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு லைட் இல்லை, இன்னும் நம்ம பல்ப்லாம் மாற்றணும், பேட்டரி மாற்றலாம், இது நிறைய யோசனை இருக்குது. வேற என்ன இருக்குது என் மனசில்? வேற என்ன இருக்குன்னா அவங்க எப்படி அவங்க சொல்லலாம்? இல்லை, நீ ஏதோ மனசில் வச்சுனுங்கிற சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லு. எதுவும் இல்லை வேலை. ஏன் வேலை நீ இப்படி பண்ணுற? சும்மாலாம் சொல்லாத. அவங்க எப்படி சொல்லுவாங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுமாம்மா, கடுப்பையாயிடு எனக்கு. முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் அடிக்கணும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஏதோ ஜாதகக்காரங்கிட்ட போகணும், ஜோசிக்காரங்கிட்ட போகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி உட்காந்துக்கிறாங்க. என் மனசில் எதுவுமே இல்லை, சும்மா கடுப்பேற்காத. ஓ, உன் மனசை பற்றி எனக்கு தெரியும். அவங்க எப்படி அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ வச்சிருக்கிறேன் என் மனசில் வந்து உருவாக்கி விட்டுட்டு தானே அவங்க இருக்கிறாங்க. என் மனசில் என்ன நினைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாதா? உன் மனசில் நீ ஏதோ வச்சிருக்கிற சொல்லு. எனக்கு தெரியாது, நீ ஏதோ வச்சிருக்கிற. ஏதோ வச்சிக்கிறடா, ஏதோ வச்சிருக்கிற மாதிரியே சொல்றாளே மனசுல. எனக்கு கனவுல வந்துச்சு. எனக்கு கனவுல நீ யார் கூடவோ வண்டியில ஏறி போற வர்ற, இதுவும் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வருது கனவு. நீ அது மனசுக்குள்ள நீயே நினைச்சிக்கிறது அது மாதிரி. நீ அவங்க எப்படி அது வந்து சொல்லலாம்? ஜாதகக்காரங்கன்னா போய் சொல்லுவாங்களா? எனக்கு தெரியல. உண்மைதானே சொல்லுவாங்க அவங்கெல்லாம். ஜாதகம் உண்மையோ பொய்யோ சரி, அவங்க என் ஜாதகத்தை வச்சியும் சொல்லலை, எதை வச்சும் சொல்லலை. சும்மா பசங்களை பேரை வச்சியோ வயசை வச்சு டேட்டை வச்சு சொல்லினுக்கிறாங்க. சரி, என்ன வச்சுருந்தா எதை வச்சு சொன்னால் என்ன? அது என் மனசுக்குள்ள கூடியதாக இருக்கேன். நீ ஃபுல்லாக எனக்கு அது தெரியுது. கடையில் வந்து கூடிய நிற்கிறேன். இதை தவிர நான் என்ன வளர் பண்ணுறேன்? இல்லை எங்கே தான் போகிறேன் மனசுக்குள்ள என்னதான் அதை மறைச்சு வைக்கிறதுக்கு? உன்னை பற்றி எனக்கு தெரியும், சரியா? உன்னை பற்றி வந்து எனக்கு தெரியும். 4 பேர்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. உன்னை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரியாது. நீ உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. எனக்கு ஓப்பனாக சொல்லு, அவ்வளோதான். உன் மனசில் என்ன இருக்கு சொல்லு. எதுவும் இல்லைல. எனக்கு தெரியாது, நீ சொல்லியே ஆகணும். அவங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? குடும்பத்தில் சண்டை உருவாக்குறாங்களா?
இல்லை ஜோசிக்கார எனக்கு டென்ஷன் ஆகுது ஒன்று நினச்சி சொல்லு. நீ ஓப்பனாக பேசுகிற எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிக்கிறதுக்காக நான் என்ன விளாட் பண்ணுறோம். என் மனசுக்கு தோன்ற நிறைய விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது. ஃபுல் டே ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஏகப்பட்ட நான் எத்தனையோ விஷயத்தை யோசிச்சுன்னு தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? சரி விடு, உன் மனசில் ஒன்றுமே இல்லையா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவங்க எப்படி வந்து அவரும் வந்து போய் எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் நீயும் வந்து அமைதியாகவே தான் இருக்கிற. உன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கும் தெரியல. சரியா? நீ இப்படின்னு சொல்லிட்ட. நான் திரும்ப சொல்கிறேன், உன் மனசுக்குள்ள எதுவும் இல்லை. கம்முன்னு போயிரு, எனக்கு டென்ஷன் ஏற்றாத. சரி சாப்பிடல இன்னும். பள்ளிக்கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்துக்கிறேன். சும்மா கடுப்பேற்றிங்க டென்ஷன் ஆயிரும் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஓகேங்களா? அதனால் அவர் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து இவராண்டு கேட்டு நம்ம மாமா பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து 4 பேருங்க வந்து நம்ம குடும்பத்தை கலவரத்தை உண்டாக்குறதுக்கோசரம் அவங்க எதனாலும் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம மாமா பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் வந்து பாவம், அவங்களுக்கு வந்து நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவரை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அவரை திரும்ப நோண்டி கேட்க மாட்டேன். யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து நோண்டி கேட்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி தான் கண்டினியூஸாக திரும்ப வந்து தொடங்கும். கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். மாமா டென்ஷன் ஆகிட்டார். ஓகேங்களா? பாய்.